விந்தணுக்களுடைய எண்ணிக்கை மிக மிக முக்கியம். அது எவ்வளோ எஜாக்குலேட் பண்ணுறோம், 1.5 ml எஜாக்குலேட் பண்ணும் குறைந்தபட்சம். அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் எஜாக்குலேட் பண்ணலாம். அணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? கருத்தரிக்கவே முடியாதா? இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னு. விந்து திரவம் என்பது ஆண்கள் வணக்கம். குழந்தையின்மை இந்தியாவில் அதிகமாகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். குழந்தையின்மையில் விந்து, அதே மாதிரி விந்து அணுக்கள், இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னு. விந்து திரவம் என்பது ஆண்கள் வெளியேற்றுறது விந்து திரவம். நாம் எல்லாரும் விந்து திரவத்தை தான் பார்த்துருப்போம். பெரும்பாலானவங்க அப்படி தான் பண்ணியிருக்க முடியும். விந்து அணுக்களை எப்படி பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்கள் பார்த்தா தான் அணுக்களை பார்க்க முடியும். இல்லைன்னா தம்பதிகள் விந்து திரவத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அணுக்கள் அதுக்குள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அது மைக்ரோஸ்கோபிக். விந்து திரவம் எவ்வளவு இருக்கணும்? ஒரு முறை விந்து எஜாக்குலேட் பண்ணும்போது மினிமம் 1.4 ml ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் கடைசியாக 2020களில் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய. அதற்கு முந்தைய இது 1.5 ml இருக்கணும். விந்து அணுக்கள் எண்ணிக்கை அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, அணுக்கள்னா உள்ள மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது தெரியக்கூடிய அணுக்கள், ஊர்ந்து போகக்கூடிய அணுக்கள் அப்படின்னா 1 ml திரவத்துல 15 மில்லியன் இருக்கணும். மொத்த திரவத்துல 39 மில்லியன் இருக்கணும். மொத்தம் ஒருத்தர் 1 ml தான் எஜாக்குலேட் பண்ணணும்னு இல்லை, 2, 3 ml 4 ml கூட எஜாக்குலேட் பண்ணலாம். மொத்தமும் சேர்த்து 39 மில்லியன்ஸ் இருக்கணும். 39 மில்லியன் என்ற வார்த்தை நமக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். 39 மில்லியன்னா 3.90 கோடிகள், 3,90,00,000 விந்தணுக்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் அது எண்ணிக்கை அளவில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. முக்கியமாக முதலாக நம்ம பார்க்குறது அணுக்களுடைய எண்ணிக்கை தான். எண்ணிக்கை மிக குறைவாக இருக்குது, ஒலிகோசூஸ்போமியா அப்படின்னு சொல்லுவோம். ஒலிகோன்னா கம்மியாக இருக்குது, எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா சிவியர் ஒலிகோசூஸ்போமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை மிக மிக முக்கியம். அது எவ்வளோ எஜாக்குலேட் பண்ணுறோம், 1.5 ml எஜாக்குலேட் பண்ணும் குறைந்தபட்சம். அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் எஜாக்குலேட் பண்ணலாம். இதில் அணுக்கள் ரொம்ப குறைவாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? கருத்தரிக்கவே முடியாதா? முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ml அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு வருடம் கழித்து அவங்க IUI போன்ற முறைகளுக்கு போயிடலாம். IUIயில் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகம். 5 மில்லியன் அதுக்கும் குறைவாக இருந்தால் நேரடியாக நீண்ட நாள் வெயிட் பண்ணாமல் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லக்கூடிய சோதனை குழாய் குழந்தை முறைக்கு போயிடலாம். 1 மில்லியன் அல்லது அதற்கு குறைவாக மிக மிக குறைவாக அணுக்கள் இருக்கு, இல்லை அணுக்களே இல்லை, விந்து பையில இருந்து அணுக்களை எடுக்க முடியும்ன்ற நிலைமை இருந்ததுன்னா நேரடியாக அந்த எடுக்கக்கூடிய அணுக்களை வைத்து ICSI என்ற முறையில் கருத்தரிக்கலாம். இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதுதான் அணுக்களுடைய எண்ணிக்கையை பற்றிய விஷயம். இந்த எண்ணிக்கையில் அதிகப்படுத்த முடியுமா? சில நேரங்களில் குறிப்பான காரணங்கள் இருக்கும். குறிப்பிட்ட காரணங்களால் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். சில ஹார்மோன்கள், சில வேற பிரச்சனைகள், கிருமி தொற்று, இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருந்தது அப்படின்னா அதை கண்டறிந்து அதை சரி செய்ய முடியும். பெரும்பாலான நேரங்களில் காரணங்கள் அப்போ ஒன்றும் புலப்படாது. விந்துப்பையினுடைய சைஸ் ரொம்ப முக்கியம். அது நார்மலா இருக்கு, காரணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா இடியோபேத்திக், காரணம் அறியாத அணுக்கள் எண்ணிக்கை குறைவுன்னு எடுத்துக்கிறோம். வணக்கம்.